ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? யாருமே சோர்ந்து போகாதீங்க. உங்கள் எல்லாராலையுமே சூப்பராக இங்கிலீஷில் பேச முடியுங்க. உங்களை இங்கிலீஷில் பேச வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான கான்செப்ட் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ கவனமாக கவனிங்க. யாரும் சோர்ந்து போகாதீங்க, நான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டு போகிறோம் அப்படின்னா, நம்ம நிறைய நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் பேசும்போது போது பொழுது இந்த மாதிரி தமிழ் வாக்கிங்கில் நம்ம அடிக்கடி பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, இது நம்ம பேச்சு வழக்கில் நான் சாப்பிட்டு இருந்தப்போ, அவங்க வந்துட்டு இருந்தப்போ சொல்லுவோம் பார்த்தீங்களா. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, அவள் சமைத்து கொண்டிருந்த போது, நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது, எங்கள் அப்பா டிவி பார்த்து கொண்டிருந்த போது. பாருங்களேன், எல்லா சென்டென்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த போது அப்படிங்கிறத வச்சு நம்ம பேசியிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி பெரிய வாக்கிங்கில் சூப்பராக இங்கிலீஷில் நம்ம பேசி கற்றுக்கிட்டு போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. ஓகே, இந்த சென்டென்ஸை பேசணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்து பார்த்தா இந்த சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக பேசிடலாம். உங்களுக்கு மெதுவாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்க கவனமாக கவனிங்க. ஓகே பாருங்கள், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இது நமக்கு சிம்பிளாக தெரியும், எல்லாருக்குமே தெரியும். ஐ ஆம் ஈட்டிங், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். இப்போ ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட். இப்போ ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக நம்ம ஒரு செயலை செய்து கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? இப்போ அடுத்து பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். பாஸ்டில் ஒரு செயலை நான் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஈட்டிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? பாருங்கள், சப்ஜெக்ட் அப்படியே இருக்குது, verb + ing அப்படியே இருக்குது. என்ன மட்டும் மாறி இருக்கு அப்படின்னா இந்த ஆம் வாஸ், இந்த ரெண்டு தான் மாறி இருக்குங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சிலரி verb. இந்த ரெண்டு ஆக்சிலரி verb அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலத்தை நமக்கு காட்டி கொடுக்கும். ஆம் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்டில் கண்டினியூவாக இருக்குது, வாஸ் அப்படிங்கிறது பாஸ்டில் கண்டினியூவாக இருக்குது. தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்மளுடைய டாபிக் வரும். பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது, நான் அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவள் என்னை அழைத்தாள். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அப்படிங்கிறத எப்படி பேச ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்கள் மைண்டில் ஃபர்ஸ்ட் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படிங்கிறத நீங்கள் இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணணும். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஐ வாஸ் ஈட்டிங். ஐ வாஸ் ஈட்டிங். நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது. அந்த போது அப்படின்னு சொல்ல வரும்போது அந்த போது அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சிம்பிள் தான். அதுதான் வென். வென் அப்படிங்கிறத நம்ம பொழுது, போது இந்த ரெண்டுக்குமே நம்ம பயன்படுத்தி பேசுவோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படி பேசணும். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அப்படின்னா இந்த போது அப்படிங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் போடுங்க. போது அப்படின்னா வென். வென் ஐ வாஸ் ஈட்டிங். தட்ஸ் ஆல். அவ்வளோதான். ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்தேன். when I was eating அப்படின்னா நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது. தட்ஸ் ஆல். ஈஸியாக இருக்கா? நான் விளையாடி கொண்டிருந்த போது, நான் தூங்கி கொண்டிருந்த போது, நான் சமைத்து கொண்டிருந்த போது, அவர்கள் வந்து கொண்டிருந்த போது, அவள் பாடிக்கொண்டிருந்த போது, இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், நிறைய சென்டென்ஸ் நீங்கள் பேசுங்க. இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்மளுடைய நோக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வென் எங்கே வச்சு பயன்படுத்தி எப்படி பேசணும் அப்படிங்கிறதா. ஓகேங்களா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான சென்டென்ஸை நமக்கு தெரியுதா அப்படின்னா தெரியல. ஏதோ பாதி சென்டென்ஸ் மட்டும்தான் இங்கே தெரியுது, மிச்ச சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்போனா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை முழுசாக பர்ஃபெக்டாக பேசணும். இது பார்த்திங்கன்னா பாதியோட நிற்கி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வென் வச்சு எப்படிலாம் நிறைய சென்டென்ஸை முழுமையான சென்டென்ஸை எப்படிலாம் சூப்பராக பேசணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்களேன், நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது when I was eating அவள் என்னை அழைத்தாள். இதெல்லாம் சேர்த்தா தான் ஒரு சென்டென்ஸாக ஃபுல்லாக வருங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா? நம்ம நிறைய சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வீடியோ கவனமாக கவனிங்க. இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு முழுமையான சென்டென்ஸை பேசுகிறதுக்கு முன்னாடி உங்களை பேச ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் நீங்கள் வரிசை டைப் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப ஈஸி தான். பாருங்களேன், நான் தூங்கி கொண்டிருந்த போது, நான் தூங்கி கொண்டிருந்த பொழுது எப்படின்னாலும் சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே, இதை எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும்.
நான் தூங்கிக் கொண்டிருந்த போது. சூப்பர், வெரி குட். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, சூப்பருங்க. அது அப்படியே வாயை திறந்து பேசுறீங்க பக்கம். நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அப்படின்னா when I was sleeping, நான் தூங்கிக் கொண்டிருந்த போது. முடிஞ்ச அவ்வளோதான். நான் படித்து கொண்டிருந்த போது, நான் படிச்சுட்டு இருந்தப்போ அப்படின்னு சொல்ல வரோம். ஓகேங்களா? பேச்சு வழக்கில் அப்படி தான் சொல்லும். நான் படித்து கொண்டிருந்த போது இது எப்படி சொல்லலாம்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, சூப்பருங்க. when I was studying, நான் படித்து கொண்டிருந்த போது. நெக்ஸ்ட் பாருங்கள். நான் பேசி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. when I was talking, ஸ்பீக்கிங் எப்படின்னாலும் சொல்லுவீங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக். நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோட அந்த போது அப்படிங்கிறது வருதுனால வென் வச்சு எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தான் பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம நிறைய சென்டென்ஸ் பேச போகிறோம். இப்போது எந்தெந்த சப்ஜெக்டோட எந்தெந்த ஆக்சிலரி வெர்ப் வரும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஒரு சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது அந்த சப்ஜெக்டோட இதுதான் அதோட ஆக்சிலரி வெர்ப்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். அப்போ தான் உங்களால் ஒரு சென்டென்ஸை பேச ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸோ அதனால் இது ரொம்ப முக்கியம். அடுத்து சொல்லிக் கொடுக்க போது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா சூப்பராக நீங்கள் இந்த கான்செப்ட் வச்சு நீங்கள் பேச ஆரம்பிச்சிருங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் பாதி சென்டென்ஸை இப்போ இருந்து சூப்பராக பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருந்த போது. இப்படியும் இந்த சென்டென்ஸை தமிழில் சொல்லலாம். நான் விளையாடி கொண்டிருந்த பொழுது இப்படி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? போது பொழுது ரெண்டுமே ஒன்று தான். இதை போட்டு நீங்கள் குழப்பிக்கிடாதீங்க, ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களாங்க? ஓகே, இப்போ பாருங்களேன். நான் விளையாடி கொண்டிருந்த போது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம் அப்படின்னா when I was playing, ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வரும்போது அதோட வாஸ் தான் வரும். ஓகேங்களா? உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டோட எந்தெந்த ஆக்சலரி வெர்ப் வரும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக பேசுகிறதுக்கு வரும். அதனால தான் நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கேன். நான் விளையாடி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? ஆன்சர் காமெண்ட்டில் வரிசையாக சொல்லுங்கள் பார்க்கும். when I was playing, நான் விளையாடி கொண்டிருந்த போது. இப்போ அவன் விளையாடி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? எல்லாரும் வாயை திறந்து பேசுங்க. அவன் விளையாடி கொண்டிருந்த போது. when he was playing, அவன் விளையாடி கொண்டிருந்த போது. நெக்ஸ்ட் பாருங்க. அவள் விளையாடி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? when she was playing, அவள் விளையாடி கொண்டிருந்த போது. நெக்ஸ்ட் பாருங்க. அது விளையாடி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? when it was playing, அது விளையாடி கொண்டிருந்த போது. இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஐ, ஹி, ஷீ, இட் இந்த 4 சப்ஜெக்டை வச்சு நீங்கள் தமிழில் ஒரு சென்டென்ஸ் பேசும்போது அந்த சென்டென்ஸ்குள்ளே பொழுது அப்படின்னு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை பற்றி பேசும்போது நீங்கள் வாஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு தான் பேசணும். ஓகேங்களா? ஐ வாஸ், ஹி வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். சொல்லுங்கள் பார்க்கும். ஐ வாஸ், ஹி வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ். சூப்பர், வெரி குட். இந்த 4 சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது நீங்கள் வாஸ் வச்சு பேசுங்க. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, இதுதான் அதோட பேட்டர்ன், அதோட ஸ்ட்ரக்சர், மறக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, படுத்து பாருங்களேன். நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது அவர்கள் வந்தார்கள். இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு ஆக்ஷனை பாஸ்டில் கொஞ்ச நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்த பொழுது அப்படின்னு பேச வரும்போது எப்படி பேசலாம் பாருங்களேன். when we was playing இப்படி பேசாதீங்க. வாஸ் அப்படிங்கிற இந்த ஆக்சிலரி வெர்ப் இந்த 4 சப்ஜெக்டோட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அப்போனா இங்கே நம்ம we அப்படிங்கிற சப்ஜெக்ட் வச்சு பேசும்போது எந்த ஆக்சிலரி வெர்ப் வச்சு பேசணும் அப்படின்னா we were. ஓகேங்களா? we were. when we were playing, when we were playing, நாங்கள் விளையாடி கொண்டிருந்த போது. இப்போ அடுத்து பாருங்களேன். நீ அல்லது நீங்கள் விளையாடி கொண்டிருந்த போது பொழுது எப்படின்னாலும் சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். நீங்கள் விளையாடிட்டு இருந்தப்போ நான் வந்தேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? when you were playing, நீ விளையாடி கொண்டிருந்த போது அல்லது நீங்கள் விளையாடி கொண்டிருந்த போது எப்படினாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? when they were playing, அவர்கள் விளையாடி கொண்டிருந்த போது. அப்போனா என்ன தெரியுது? இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கும் அதோட ஆக்சிலரி வெர்ப் were. ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஏன்னா உங்களுக்கு இது புரிஞ்சாதான் அடுத்து நம்மளால் ஒரு சென்டென்ஸ் உருவாக்கி பேசவே ஆரம்பிக்க முடியும். இதுதான் அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பார்க்கலாமா?
இப்போ தான் நம்ம ஒரு முழுமையான சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல அண்ணனா, ஒரு தம்பியா, உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சராக இருந்து நான் பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். எனக்காக நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்கள். நான் தமிழில் சொல்லி இங்கிலீஷில் பேசும்போது அந்த சென்டென்ஸை ஒரு தடவையாவது என் கூட சேர்ந்து இங்கிலீஷில் நீங்கள் பேசுங்க. உங்களால் முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டு வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா மட்டும், ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்களேன். நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவள் என்னை அழைத்தாள். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். இப்போது இந்த பெரிய சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சென்டென்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாங்க. பொறுமையை நிறுத்தி சொல்லி கொடுக்குறேன். நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா சூப்பராக புரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் பாருங்களேன். எந்த சென்டென்ஸில் எந்த ஆக்ஷன் ஷார்ட்டாக இருக்குது? சிம்பிளாக ஷார்ட்டாக என்ன இருக்குது பாருங்கள். அவள் என்னை அழைத்தாள், அவ்வளோதான். அந்த ஆக்ஷன் அங்கேயே முடிஞ்சிச்சு. சிம்பிளாக தான் இருக்குது. அவள் என்ன கூப்பிட்டா, அவனை கால் பண்ண அப்படின்னு சொல்ல வரோம். இந்த சென்டென்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிட்டு செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, எந்த ஆக்ஷன் நம்ம ரொம்ப நேரம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு தான் சொல்ல வரோம்? நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது. புரிஞ்சா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் பார்க்கும்போது அந்த சென்டென்ஸில் எந்த ஆக்ஷன் ஃபர்ஸ்ட்டு சிம்பிளாக நடந்திருக்கு, ஷார்ட்டாக நடந்திருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பேசணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டென்ஸை நம்ம பேசணும். சாப்பிட்டு கொண்டிருந்த போது அந்த மாதிரி, ஓகேங்களா? ஓகே, இந்த சென்டென்ஸில் ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, வெரி குட். அவள் என்னை அழைத்தாள். இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே, எப்படி பேசலாம்? அவள் என்னை அழைத்தாள் அப்படிங்கிறத எப்படி பேசலாம்? உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் பண்ணுங்க பார்க்கும். அவள், ஷீ, அழைத்தாள். அழைத்தாள் அப்படின்னா அழைக்கிறது நம்ம கால் அப்படின்னு சொல்லுவோம். அழைத்தாள் அப்படின்னா இந்த கால் அப்படிங்கிறத கூட ஈடி ஆட் பண்ணி பேசுங்க, ஓகேங்களா? ஷீ கால்ட். அவ கால் பண்ணா. யாருக்கு கால் பண்ணா? யார் அழைத்தாள்? என்னை. என்னை அப்படின்னா எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்க. நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். என்னை அப்படின்னா நம்ம மீ அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சென்டென்ஸ் புரிஞ்சிச்சா? ஷீ கால்ட் மீ. ஷீ கால்ட் மீ. அவள் என்னை அழைத்தாள். நல்லா கவனிங்க, இதை கால் பண்ணி பேசுகிறத பற்றி நம்ம பேசுவோம், ஓகேங்களா? ஷீ கால்ட் மீ. அவள் என்னை கூப்பிட்டா. எப்போ? இந்த எப்போ அப்படிங்கிற இந்த கேள்வி கேட்கும் போது தான் நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் சென்ஸ் நமக்கு இங்கே தேவைப்படுது. எப்போ? நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்த்தோம் பார்த்தீங்களா? நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சூப்பர், கரெக்டாக சொல்லிட்டீங்க. அதுதான் நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கும். when I was very good eating. that's all, அவ்வளோதான். இப்போ அப்படியே சேர்ந்து பேசுங்க பார்க்கும். she called me when I was eating. அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிடுச்சா? she called me. அவள் என்னை அழைத்தாள். when I was eating. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது. இப்போ சேர்ந்து பேசுங்க பார்க்கும். she called me when I was eating. she called me when I was eating. that's all, அவ்வளோதான். வாயை திறந்து பேசுங்க பார்க்கும். she called me when I was eating. நான் சாப்பிட்டு கொண்டிருந்த போது அவள் என்னை அழைத்தாள். அவ்வளோதான், முடிஞ்சு. ஈஸியாக இருக்கா? உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல புரியல அப்படின்னா ப்ளீஸ் தயவு செய்து ஃபர்ஸ்ட்லேருந்து வீடியோ பாருங்கள். நல்லா தெளிவாக நிறுத்தி நிதானமாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா உங்களோட ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்த போது நீ என்னை அழைத்தாய். நான் வண்டி ஓட்டிருந்தப்போ நீ எனக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்லுவார், ஓகேங்களா? ஏன்டா நேற்று ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. நான் பைக் ஓட்டிகிட்டு இருந்தப்போ நீ கால் பண்ண, அதான் எடுக்கலை சொல்கிறோம், பார்த்தீங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஒரு ஆக்ஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஆக்ஷன் பாஸ்டில் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அதே டைமில் அதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்ஷன் சிம்பிளாக நடந்து முடிஞ்சிருக்கும். நான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தப்போ பாஸ்டில் ஒரு ஆக்ஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சா? நீ என்னை அழைத்தாய், ஒரு ஆக்ஷன் சிம்பிளாக முடிஞ்சிருச்சா? பாஸ்டில் ரெண்டு ஆக்ஷன் நடக்கும். ஒரு ஆக்ஷன் தொடர்ச்சியாக கொஞ்ச நேரம் நடக்கும். அதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆக்ஷன் ஷார்ட் டைமில் நடந்து முடிஞ்சிருக்கும். அங்கே தான் நம்ம வென் வச்சு பேசணும். அந்த வென் எங்கே வச்சு பேசணும் அப்படின்னா அந்த கொண்டிருந்த போது, அந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸோடயே நம்ம வென் ஆட் பண்ணி பேசணும், ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்?
இதுக்கு மேலே ரொம்ப டீட்டெயிலாக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியல, ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுத்தேன். ஓகே, பேசலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் இங்கே ஷார்ட் ஆக்ஷன் என்ன? நீ என்னை அழைத்தாய். சிம்பிள் தான். நீ, யூ, அழைத்தாய், கால்ட், யார? என்னை, மீ. யூ கால்ட் மீ, நீ என்னை அழைத்தாய். எப்போ? நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்த போது. எப்படி சொல்லலாம்? நான் வண்டி ஓட்டி கொண்டிருந்த போது. when I was driving, that's all அவ்வளோதான். when I was driving, அவ்வளோதாங்க, முடிஞ்சு. you called me when I was driving. you called me when I was driving. நான் வண்டி ஓட்டிட்டு இருந்தப்போ நீ என்ன கூப்பிட்ட. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் வந்திருக்கு. இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். பாருங்களேன். நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் எனக்கு மெசேஜ் பண்ணினாள், மெசேஜ் அனுப்புனா அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? ஷார்ட் ஆக்ஷன் என்ன? அவள் எனக்கு மெசேஜ் அனுப்புனா, மெசேஜ் பண்ணா. ஓகேங்களா? இது எப்படி சொல்லலாம்? ஷீ டெக்ஸ்ட் மீ. ஓகேங்களா? ஷீ டெக்ஸ்ட் மீ. டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஃபோர்பட இடி ஆட் பண்ணி பேசணும். ஓகேங்களா? she text me. எப்போ? நான் தூங்கிக் கொண்டிருந்த போது. இது எப்படி சொல்லலாம்? நான் தூங்கிக் கொண்டிருந்த போதுன்னு எப்படி சொல்லலாம்? when I was sleeping, that's all. அவ்வளோதான். when I was sleeping, that's all. அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அவள் எனக்கு மெசேஜ் அனுப்பினாள் அப்படிங்கிறத நம்ம இங்கே பேசியிருக்கோம். ஷீ டெக்ஸ்ட் மீ when I was sleeping. இப்போ இந்த சென்டென்ஸ் அப்படியே மாற்றி போட்டு பேசுங்க பாருங்களேன். அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் அவளுக்கு மெசேஜ் அனுப்பினேன். எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தான். பாருங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸையும் மாற்றி பெரட்டி போட்டு நீங்களாக யோசித்து பேசுனீங்க அப்படின்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நான் தூங்கிக் கொண்டிருந்த போது அப்படின்னா when I was sleeping. அவள் தூங்கிக் கொண்டிருந்த போது அப்படின்னா when she was sleeping. ஈஸியாக இருக்கா? புரிஞ்சிருச்சா? ஓகேங்க. உங்களுடைய ஆன்சரை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ப்ளீஸ் தயவு செய்து வாய் திறந்து பேசுங்க. உங்களுக்கு ஒரு கான்செப்ட் புரிஞ்சிருச்சுன்னா உங்களால் முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஒரு சில பேருக்காவது என்ன பண்ணுங்கன்னா இது நீங்கள் சொல்லிக் கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மறக்காது. எப்பயுமே நம்ம படித்ததை பார்த்தீங்கன்னா மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணணும், எடுத்து கொடுக்கணும். ஏன்னா எடுக்க பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய வந்துகிட்டே இருக்கும். ஒரு கிணறு இருக்குன்னு நினச்சிக்கோங்க. அந்த கிணத்துல தண்ணி எடுக்க தான் தண்ணி நல்லாயிருக்கும், தண்ணி ஊறிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஒருத்தங்களுக்கு இந்த மாதிரி கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சொல்லிக் கொடுக்க நமக்கு நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்கிட முடியும். உள்ளார இருந்து இன்னும் நிறைய புது புது விஷயங்கள் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். என் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது நான் என் அம்மாவுக்கு உதவினேன், உதவி செய்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் நல்லா கவனிங்களேன். இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆக்ஷன் ஷார்ட்டாக முடிஞ்சிருக்கு, இன்னொரு ஆக்ஷன் கொஞ்சம் நேரம் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு எதை பேசுகிறோம் அப்படின்னா ஷார்ட் ஆக்ஷன், அதுக்கப்புறம் எந்த ஆக்ஷன் தொடர்ச்சி நடந்துச்சோ அதை பேசுகிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் கான்செப்ட். இது புரிஞ்சிச்சுன்னா பேச ஆரம்பிக்கலாம். ஒரு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும், மகா நம்ம எந்த ஆக்ஷனோட வென் வச்சு பேசணும் அப்படிங்கிறது கேள்வி வரும். நல்லா கவனிங்க. லாங் ஆக்ஷனோட தான் வென் வச்சு பேசணும். பாருங்களேன். என் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது. அப்போ இந்த போது அப்படிங்கிறது எதோட சேர்ந்து வருது அப்படின்னா என் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது இதோட தான் சேர்ந்து வருது. ஓகேங்களா? ஓகே, எப்படி பேசலாம்? ஃபர்ஸ்ட் எதை பேசணும்? நான் என் அம்மாவுக்கு உதவினேன். இங்கே அவளுக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவை தான் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். ஓகேங்களா? நான் அவளுக்கு உதவினேன் அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்? நான் என் அம்மாவுக்கு உதவினேன். ஐ ஹெல்ப்ட். நான் உதவி செய்தேன். யாருக்கு? என் அம்மாவுக்கு. ஐ ஹெல்ப்ட் மை மாம். நான் என் அம்மாவுக்கு உதவினேன். எப்போ? என் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது. எப்படி சொல்லலாம்? என் அம்மா சமைத்து கொண்டிருந்த போது. சிம்பிள் தான். வென் இங்கே அவளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நல்லா கவனிங்க. இந்த அவளுக்கு அப்படிங்கிறத எங்கள் அம்மாவை தான் குறிக்கும். அதனால் இங்கே நம்ம ஷீ வச்சு பேசலாம். ஓகேங்களா? வென் ஷீ வாஸ் குக்கிங். தட்ஸ் ஆல். இங்கே நீங்கள் ஷீ எடுத்துகிட்டு மை மாம் கூட சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஐ ஹெல்ப்ட் மை மாம் வென் ஷீ வாஸ் குக்கிங். ஐ ஹெல்ப்ட் மை மாம். நான் என் அம்மாவுக்கு உதவினேன். எப்போ? வென் ஷீ வாஸ் குக்கிங். எங்கள் அம்மா சமைச்சு கொண்டிருந்தப்போ. ஓகே, அடுத்து பார்க்கலாமா? நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தப்போ என்னோடய அப்பா வந்தாங்க. எப்படி சொல்லலாம்?
ஆன்சரை நிறைய பேர் சூப்பராக யோசிச்சிட்டீங்க. வெரி குட். பேசுங்க பார்க்கும். இங்கே ஷார்ட் ஆக்ஷன் என்ன? என் அப்பா வந்தார். சிம்பிளாக சொல்கிறேன், எங்கள் அப்பா வந்தாங்க. என்ன அப்படின்னா மை அப்பா, டேட், மை டேட் வந்தார் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? கேம். ஓகேங்களா? மை டேட் கேம், எங்கள் அப்பா வந்தாங்க. எப்போ அப்படின்னா நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்தப்போ. நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது எப்படி சொல்லலாம்? when we were watching TV. That's all. My dad came when we were watching TV. My dad came, எங்கள் அப்பா வந்தாங்க. when we were watching TV, நாங்கள் டிவி பார்த்து கொண்டிருந்த போது. ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான டெஸ்ட் பாருங்களேன். நான் படித்து கொண்டிருந்த போது கரண்ட் போயிருச்சு. நம்ம நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, நான் படிச்சுட்டு இருந்தப்போ கரண்ட் போயிடுச்சு. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும், லைட்டை போட்டு படிச்சுட்டு இருப்போம். டக்குன்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு கரண்ட் போயிடும். ஓகே, இது எப்படி சொல்லலாம்? நான் படிச்சுட்டு இருந்தப்போ கரண்ட் போயிடுச்சு. ஃபஸ்ட் எதை பேசணும்? ஷார்ட் ஆக்ஷன் என்ன? கரண்ட் போயிருச்சு. கரண்ட் போயிடுச்சு அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? நல்லா கவனிங்க. எப்பெல்லாம் நம்ம வீட்டில் கரண்ட் போகுதோ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வாயில் வரும், கரண்ட் போயிடுச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்மளை அறியாமலே நம்ம சொல்லுவோம், கரண்ட் போயிடுச்சா, கரண்ட் போயிடுச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, இது எப்படி பேசலாம்? த பவர் வெண்ட் ஆஃப். த பவர் வெண்ட் ஆஃப். த பவர் வெண்ட் ஆஃப். கரண்ட் போயிடுச்சு எப்போ அப்படின்னா நான் படித்து கொண்டிருந்த போது. எப்படி சொல்லலாம்? நான் படித்து கொண்டிருந்த போது. when I was studying, நான் படித்து கொண்டிருந்த போது. That's all. The power went off when I was studying. The power went off when I was studying. நான் படித்து கொண்டிருந்தப்போ கரண்ட் போயிடுச்சு. இப்போ சொல்கிறோம், என் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து படிக்கிறோம். நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ கரண்ட் போயிடுச்சு. எப்படி சொல்லலாம்? அது நாங்கள் படிச்சுட்டு இருந்தப்போ கரண்ட் போயிடுச்சு. எப்படி சொல்லலாம்? ஆன்சர் பண்ணுங்க பக்கம். The power went off. எப்போ? நாங்கள் படித்து கொண்டிருந்த பொழுது. நாங்கள் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? we வந்துச்சுன்னா இந்த ஆக்ஸிலரி வெர்ப் வரும். கரெக்டுங்க, சூப்பராக சொல்லிட்டீங்க. when we were studying. தட்ஸ் அவ்வளோதான். இங்கே ஐ வந்ததுனால வாஸ் வந்திருக்கு, இங்கே வி வந்ததுனால வேர் வந்திருக்கு. தட்ஸ் அவ்வளோதான். ஈஸியாக இருக்கா? மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று போல் இருக்கும். இந்த சென்டென்ஸும் ஒன்று போல் இருக்கும், இந்த சென்டென்ஸும் ஒன்று போல் இருக்கும். என்ன, இந்த ஆக்ஸிலரி வெர்ப் மட்டும்தான் மாறும். ஈஸியாக இருக்கா? ஓகேங்க, சூப்பர். இப்போ அடுத்து பாருங்களேன். நான் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த போது என் நண்பனை பார்த்தேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா பஸ்ஸில் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். என் ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்ருக்கான். பஸ் அப்படியே போயிடுச்சு. நான் யதார்த்தமாக பார்த்தீங்கன்னா அவனை திரும்பி பார்த்தேன், அவனுக்குள்ள உட்காந்ததை நான் பார்த்தேன். நான் சொல்கிறேன், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டை நான் பார்த்தேன். இந்த சென்டென்ஸ்க்கும் வித்தியாசம் நிறையவே இருக்குது, உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இதை நம்ம எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நான் பள்ளிக்கு போய்கொண்டிருந்தப்போ என் நண்பனை பார்த்தேன். சிம்பிள் தான். பாருங்களேன், இங்கே ஷார்ட் ஆக்ஷன் என்ன? நான் என் நண்பனை பார்த்தேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 செகண்ட் நடந்திருக்கும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அந்த ஆக்ஷன் அதோட முடிஞ்சிச்சு. பார்த்தேன், அப்படியே திரும்பிட்டேன். அந்த ஆக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சிருச்சு. அப்போ அதை தான் ஃபர்ஸ்ட் பேசணும். ஓகேங்களா? ஓகே, நான் என் நண்பனை பார்த்தேன். நான் என் நண்பனை பார்த்தேன். எப்படி சொல்லலாம்? நான் ஐ பார்த்தேன். சா யாரை பார்த்தேன்? என்னுடைய நண்பனை. மை ஃப்ரெண்ட். ஐ சா மை ஃப்ரெண்ட். ஐனா நான், சா அப்படின்னா பார்த்தேன், மை அப்படின்னா என்னுடைய, என் ஃப்ரெண்ட் அப்படின்னா நண்பன். ஓகேங்களா? ஐ சா மை ஃப்ரெண்ட். நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். எப்போ? நான் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த போது. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ. எப்படி சொல்லலாம்? when I was going to school. அவ்வளோ முடிஞ்சு. நல்லா கவனிங்க. ஐனா நான், வாஸ் அப்படிங்கிறது பாஸ்டோட ஆக்சிலரி வெர்ப். கோயிங் போய்கொண்டிருந்தேன் எங்க? பள்ளிக்கு. டு ஸ்கூல். தட்ஸ் ஆல் தான். I saw my friend when I was going to school. I saw my friend when I was going to school. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இதே மாதிரி தான் இருக்கும், ஆனால் வேர்பு மட்டும்தான் மாறும்.
பாருங்களேன், நான் பள்ளிக்கு போய் கொண்டிருந்த போது என் நண்பனை சந்தித்தேன். இங்கே பாருங்களேன், என் நண்பனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம், இங்கே சந்தித்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். பார்த்தேன் அப்படின்னா ஏதோ தூரத்துலேருந்து பார்த்துருப்பேன், எந்த கனெக்ஷனும் கிடையாது. நான் அவன்கிட்ட போய் பேசலை, டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒரு 5 நிமிஷம் பேசலை, ஹாய் சொல்லலை, எதுவுமே இல்லை, பார்த்தேன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் சந்தித்தேன் அப்படிங்கிறதுக்கு தெளிவான மீனிங் என்ன அப்படின்னா, நான் என் ஃப்ரெண்டை நேரில் கண்ணார பார்த்து அவங்க கூட பேசி, இங்கே தான் நம்ம சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? பார்த்தேன், சந்தித்தேன், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சிச்சா? ஓகே, எப்படி பேசலாம்? நான் என் நண்பனை சந்தித்தேன். ஐ மெட். மெட் அப்படின்னா சந்தித்தேன். யாரை? மை ஃப்ரெண்ட். எப்போ? when I was going to school. when I was going to school. அவ்வளோதான், முடிஞ்சு. I met my friend when I was going to school. I met my friend when I was going to school. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ என் ஃப்ரெண்டை நான் சந்தித்தேன். இப்போ பார்த்தேன், சந்தித்தேன், ரெண்டுக்குள்ள அந்த வித்தியாசம் புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருக்குன்னா இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, யாராருக்கெல்லாம் தேவை அப்படிங்கிறத நீங்கள் யாரெல்லாம் யோசிக்கணும் அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டாபிக். இங்கே நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும். இதை உடைக்கணுங்க. ரொம்ப ஈஸி தான். எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு குழப்பம் வருதோ எல்லா குழப்பத்தையும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசலாம் சேனல் மூலமாக உடைச்சிடலாம். அதை பிரேக் பண்ணிடலாம். நம்மளால் முடியும், நம்மளால் பேச முடியும். இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்டில் ஒரு சிம்பிளான டெஸ்ட் பாருங்களேன். நாங்கள் காத்து கொண்டிருந்த போது பேருந்து வந்தது. சிம்பிள்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எப்படி பேசலாம்? ஃபஸ்ட்டு பேருந்து வந்தது. த பஸ் கேம். அரைவ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? த பஸ் கேம் இப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஓகேங்களா? த பஸ் கேம். பேருந்து வந்தது எப்போ? நாங்கள் காத்து கொண்டிருந்த போது. நாங்கள் எப்படி சொல்லலாம்? when we were waiting. that's all. அவ்வளோதான். the bus came when we were waiting. the bus came when we were waiting. ஈஸியாக இருக்கா? இப்போ அடுத்து பாருங்களேன். அவள் பாடிக்கொண்டிருந்த போது நாங்கள் நடனம் ஆடினோம். எப்படி பேசலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். சிம்பிள் தான். பார்க்கலாமா? நாங்கள் நடனம் ஆடினோம். எப்படி சொல்லலாம்? we danced. we danced அப்படின்னா நாங்கள் நடனம் ஆடினோம். எப்போ? அவள் பாடிக்கொண்டிருந்த போது. போது when she was singing. that's all. அவ்வளோதான். ஓகே, அடுத்து பாருங்களேன். நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க போனாங்க. நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ அவங்க போனாங்க. எப்படி சொல்லலாம்? அவங்க போனாங்க. they went. went அப்படின்னா போனார்கள். நல்லா கவனிங்க. go அப்படின்னா போகிறது, went அப்படின்னா போனார்கள். ஓகேங்களா? will go அப்படின்னா போவார்கள். அவ்வளோதான். go went will go. ஓகே, எப்படி பேசலாம்? அவங்க போனார்கள் அப்படின்னா they went. அவங்க போனாங்க எப்போ? நான் ஃபோனில் பேசிகிட்டு இருந்தப்போ. இது எப்படி சொல்லலாம்? when I was talking. ஓகேங்களா? when I was talking எதில்? ஃபோனில், on the phone. that's all. நல்லா கவனிங்க. they went அப்படின்னா அவங்க போனாங்க அப்படின்னு அர்த்தம். when I was talking அப்படின்னா நான் பேசிக்கொண்டிருந்த பொழுது. எதில்? on the phone, ஃபோனில். ஈஸியாக இருக்கா? ஐ ஹோப் இப்போ இந்த கான்செப்டை உங்களுக்கு ரொம்ப தெளிவாக நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லிக் கொடுத்தேன். நல்லா புரிஞ்சிருக்குன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஃபீட்பேக்கை காமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக ஓடணும், உங்களுக்காக இன்னும் நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு வரும். ஓகேங்களாங்க? ஓகே, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கான ஃபைனல் டெஸ்ட் வந்துடுச்சு பாருங்களேன். நான் சமைத்து கொண்டிருந்த போது குழந்தை அழுதது. ஹாலில் பார்த்தீங்கன்னா குழந்தைய தூங்க போட்டிருப்பாங்க. அம்மாமார்கள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கிச்சனில் சமைச்சிட்டு இருப்பாங்க. சமைச்சிட்டு இருந்தப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, எப்படி சொல்வீங்க இதெல்லாம்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கும். சிம்பிள் தான். நம்ம இதை ஈஸியாக பேசலாம். ஓகேங்களா? ஓகே, த பேபி குழந்தை பிளாங்க். இங்கே என்ன பேசணும்? அழுதது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அழுதது இது எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். அழுதது. க்ரையோட பாஸ்ட் ஃபார்ம் cried. ஓகேங்களா? the baby cried. குழந்தை அழுதது எப்போ? when I was
குக்கிங், ஏன்னா ஐ அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்துருக்கு. ஓகேங்களா? வாஸ். when I was cooking, நான் சமைத்து கொண்டிருந்தப்போ. the baby cried when I was cooking, நான் சமைச்சு கொண்டிருந்தப்போ குழந்தை அழுதது. ஈஸியாக இருக்கா? ஓகே, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். வென்லாம் எங்கே வச்சு பேசலாம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிருச்சா? சூப்பருங்க, வெரி குட். நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நம்மளால் நல்லா இங்கிலீஷில் பேச முடியும். இப்போ ஃபைனலாக உங்களுக்கான சிம்பிளான ஹோம்ஒர்க். இங்கே இருக்க தமிழ் சென்ஸ்க்கு ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சராக மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லணுங்க. தேங்க்யூ.